ஓம் சக்தி. குருவடி சரணம் திருவடி சரணம். குருவாழ்க, வங்காரமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் அம்மாவோடைய அருள்வாக்க படிச்சு அதன் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு செயலிலும் நம்ம அது மாதிரி நடக்கிறோமா என்ன நமக்கு தான் தெரியும். சரிங்களா? அம்மாவுடைய அருள்வாக்கு ஒவ்வொரு அருள்வாக்கும் நம்ம வாழ்க்கைய நல்ல நிலைமையில வழிநடத்தி செல்ல உதவும். ஆனா நம்ம எல்லாரும் அதை கடைபிடிக்கிறோமா என்னன்றதான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. முக்கியமான ஒரு அருள்வாக்கு ஒண்ணு அம்மா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த அருள்வாக்கு. என்ன அருள்வாக்குன்னா, யாராவது உன்னை திட்டினால் எதிர்த்து பேசாதே, மூலமந்திரம் சொல், மௌனமாக இரு. இதுதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. என்னது? யாராவது உன்னை திட்டினால் எதிர்த்து பேசாதே, மூலமந்திரம் சொல், மௌனமாக இரு. இதுதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. இன்னொரு அருள்வாக்கு குரு உபதேசத்துல குரு அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதருள் மாணிக்கம். யார் மனிதர்களா மாணிக்கமா மாறுறாங்கன்னா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பாம்பு இருக்குது இல்ல, அந்த நல்ல பாம்பு விஷத்தை கக்காம தன் உள்ளுக்குள்ளேயே விஷத்தை வெளியில வெளியில விடாம உள்ளுக்குள்ளேயே விஷத்தை வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, நாளடைவுல அந்த விஷமானது விலையுயர்ந்த மாணிக்க கற்களா மாறுமா. ஒளி வீசுற விலையுயர்ந்த மாணிக்க கற்களா அந்த விஷம் மாறுது. அப்ப அந்த நல்ல பாம்பு வெளியில விஷத்தை கக்காம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கும் போது அது விலையுறந்த மாணிக்க கற்களா மாறுது. அதே நல்ல பாம்பு கொத்தி கொத்தி விஷத்தை வெளியில எடுக்கொள்ள மாணிக்க கற்கள் உருவாகாம போயிடும். அதே போலதான் மனிதன் தன் சொல்லாலும் செயலாலும் தீயனவற்றை செய்யாம உள்ளுக்குள்ளே மௌனமாக ஆழ்ந்த மௌனமாக இருந்துகிட்டே இருந்தான்னா, மற்றவர்கள் எந்த ஒரு தீய செயலியும் தீய சொற்களாலும் சொல்லாம உள்ளுக்குள்ள ஆழ்ந்து மௌனமா இருந்துகிட்டே இருந்தானா, அந்த மௌனமே அவனை மனிதர்கள் மாணிக்கமாகவும் தெய்வமாக மாற்றும்னு சொல்லிட்டு குரு உபதேசத்துல அம்மா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு அருள்வாக்கும் எவ்வளவு அருமையான அருள்வாக்கு. ஆனா இதை நம்ம எத்தனை பேர் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்? யாராலையும் ரொம்ப பேரால் நம்ம அனைவராலுமே இது அதிகபட்சம் ரொம்ப கடைபிடிக்க முடியாம போகுது. காரணம் நம்மளால அந்த அளவுக்கு நம்ம மனம் இன்னும் பக்குவப்பட்டு மௌனத்தையும் தியானத்தையும் நம்ம நிறைய பழகல. என்னதான் தியானம் இருந்தாலும் தியானம் தான், வியாழக்கிழமை மௌனம் இருக்கிறோம், தியானம் பண்றோம், விரதம் இருக்கிறோம், மௌன விரதம் இருக்கிறோம், எவ்வளவு கடைபிடித்தாலும் அந்த நேரம் வரக்குள்ள நம்மளால அந்த மௌனத்தையும் எதையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாம வெளியிட்டுறோம். கோபத்தை அதிகமா வெளிப்படுத்திடுறோம். குழந்தைய கூட அப்படிதான். அதனாலதான் நம்ம அம்மா அதனால அடிக்கடி மூலமந்திரம் சொல்லிட்டே இருங்கன்றாங்க. அதை நாம மனசு பக்குவப்படுத்தி நாமளா நம்மள உணர்ந்தாதான் நம்மளால அந்த உணர்வுகளை மாத்திக்க முடியும். நாம ஒரு நேரத்தை நினைக்கிறோம், நம்ம நிறைய பேருக்கு நல்லதுதான் செய்யறோம், ஆனா நம்ம நிறைய பேர் புறக்கணிச்சுட்டு போறாங்க, நம்ம அன்பை உதாசனைப்படுத்திட்டு போறாங்க, நம்ம மேல தேவையில்லாம வெறுப்பை திணிக்கிறாங்க, நம்மள ஒதுக்கி விடுறாங்க. இவங்களெல்லாம் நம்ம பாக்குறப்ப நமக்கு நம்ம நினைக்கிறோம், நாம ஒண்ணுமே செய்யலையே, ஏன் நம்ம அன்பை இவங்க உதாசனைப்படுத்துறாங்க, நம்ம மேல இப்படி வெறுப்பை திணிக்கிறாங்க, நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறாங்க சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அவங்க மேல நமக்கு அப்ப நினைக்கிறப்ப நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஒண்ணுமே செய்யலையே, ஏன் அவங்க இப்ப நம்மளை உதாசீனப்படுத்திட்டு ஒதுக்கிட்டு போறாங்க, வெறுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுறப்ப நம்ம மனசுல நமக்கு என்ன செய்யணும்? அவங்க மேல ரொம்ப கோபமா வரும், மேல வருத்தம் படுவோம், ரொம்ப கவலைப்படுவோம், அதுக்கு மேல நம்ம கண்ணுல தனியா ஊத்திக்கிட்டே இருக்கோம், மனக்கவலையோட அழுதுகிட்டே இருப்போம். இப்ப நம்ம நம்ம பக்கத்துல இருந்து அவங்களுக்குலாம் நம்ம எப்படிதான் நிரூபிச்சு காட்டுறது? நம்ம அன்பை அவங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கிறது? அவங்களோட வெறுப்பை நம்ம எப்படிதான் மாத்தி காட்டுறது? அவங்களோட வெறுப்பை நம்ம எப்படி மாத்த முடியும்? நம்மளால மாத்த முடியுமா? முடியாது. அவங்களோட வெறுப்பை நம்ம அவங்களோட அன்பை நம்மளுடைய அன்பை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? நம்ம மேல தப்பே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எப்படி அவங்ககிட்ட நிரூபிச்சு காட்ட முடியும்? ஏன்னா அவங்கதான் நம்மளை வெறுத்துட்டு போறாங்களே, நம்ம எப்படி நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம வெறுத்து நம்மளால நிரூபிச்சு காட்டவும் முடியாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கிற பதில் என்னது? அதுதான் நம்ம இந்த கதை மூலியமா பார்க்கோமா. அவங்களுக்குலாம் நம்ம என்ன பதில் கொடுக்கணும்னா, இந்த கதையிலிருந்து நாம எல்லாம் இந்த பதிலை கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அந்த ஞானி என்னைக்குமே யாரோடையும் பேசவே மாட்டாராம், மௌனமாவே இருப்பாராம். மௌனமாவே எந்த ஒரு செயல் செய்தாலும் எப்பயுமே அந்த ஊர்ல ஒருத்தவங்க கிட்ட கூட பேசுனதே கிடையாதான். அவரு பேரே அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மௌன குருன்னு பேர் வச்சுட்டாங்களாம்.
இப்படியே பல நாட்கள் அவர் இருந்திருக்கிறார். பல ஆண்டு கூட இப்படி இருந்திருக்கிறார். இதை பார்த்து இருந்த அந்த ஊருக்கு ஒரு செல்வந்தர் வந்து அந்த ஊருக்கு அப்ப வந்திருக்காரு முதல் அந்த ஊர்ல குடி வந்திருக்கிறார். இதை பார்த்த அந்த செல்வந்தருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நண்பன்கிட்ட போய் சொன்னாராம், நான் அந்த ஞானி வந்து மௌன ஞானி மௌன குருன்னு சொல்றீங்க, அவர் நான் எப்படியாவது நான் அவரை பேசி வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு பந்தயம் போட்டானாம். அவங்ககிட்ட பந்தயம் போட்டுட்டு அந்த ஞானி கிட்ட போய் நான் எப்படியும் அந்த ஞானியை நான் பேச வைக்கிறேன், அவர் மௌனத்தை நான் கலைச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அப்ப போட்டி போட்டுக்கிட்டு பந்தயத்துல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அந்த ஞானி வெளியில வரக்குள்ள, அந்த மௌன குரு ரோடு வழியா வெளியில வரக்குள்ள அவர்கிட்ட போய் வேணுமனே வீணா போய் தகாத சொற்களை பேசுவாராம். வன் சொற்கள் எல்லாம் பேசி தகாத முறையில எல்லாம் பேசி அவர் ரொம்ப வன்பு கிழப்பானாம். அடிக்கடி தினம் இப்படியே செய்தான். இதை முதல் நாள் செய்தவொடனே அந்த ஞானி வந்து பார்த்துட்டு மௌனமா சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு போயிட்டாராம். முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அதிகமா அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணதுக்காக வேண்டியே தகாத சொற்களையும் வன் சொற்களையும் பேசி ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துற அளவுக்கு அவர் எப்படியாவது பேசணுன்றதுக்காக வேண்டி அவன் என்னென்னமோ செய்வானாம். அவரு ஒண்ணுமே செய்ய மாட்டாராம். அப்பயும் மௌனமா சிரிச்சுட்டு கம்முன்னு போயிடுவாராம். இப்படியே பல நாட்கள் போய் ஒரு மாசம் 30 நாட்களுக்கு மேல அவன் இதே தொடர்ந்து ரெண்டு வேளையும் காலை மாலை இதே மாதிரி செய்துகிட்டே இருந்திருக்கான். வெளியில வரக்குள்ளலாம் செய்துட்டு இருந்தான். அப்பயும் அவர் ஒண்ணுமே சொல்லாம மௌனமாவே போயிட்டு இருக்காரு. இது பல நாட்கள் ஒரு மாசம் முடிந்த பிறகு அந்த ஞானி ஒரு நாள் அவங்க வீட்டு வாசப்படியில உக்காந்து இருந்தாராம். உக்காந்துருந்தப்ப இந்த செல்வந்தர் என்ன செஞ்சாராம், குடுகுடுன்னு ஓடி போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதானாம். ரொம்ப கதறி கழுது அழுதானாம். என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த தப்பு, நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து எதுக்காக இப்படி செய்தேன்னா, நான் வந்து இந்த ஊருக்கு நான் வந்தப்ப நீங்க எல்லாம் நீங்க வந்து மௌன குரு, எந்த காரணத்தை கூட நீங்க பேச மாட்டீங்க எல்லாம் உயர்வா சொன்னாங்க. உங்க மௌனத்தை கலைச்சிக்கிறணும்னு சொல்றதுக்காக வேண்டி நான் என் நண்பர்கிட்ட ஒரு பந்தயம் வச்சேன். உங்களை எப்படியாவது பேசி உங்களை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பந்தயம் வச்சேன். ஆனா என்னால அவன்கிட்ட அதனால தான் நான் உங்களை உங்க விருப்பேற்றபடி உங்களை ரொம்ப திட்டினேன், உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினேன். ஆனா அந்த நிலைமையிலும் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து மௌனமாவே இருந்துட்டு என்னை சிரிச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துட்டீங்க. அப்பயும் அந்த அந்த மௌனகுரு என்ன பண்ணாராம், அந்த செல்வந்தர் அப்படியே ஒரு கருணையா ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்பயும் திருப்பியும் அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு அவனை தட்டி கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டாராம். அப்ப அந்த செல்வந்தர் சொன்னாராம், எனக்கு வந்து நான் உங்களை ஒவ்வொரு நாளும் திட்ட 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 முதல் நாள் நான் சந்தோஷப்பட்டிருந்தேன், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் உங்களை திட்ட திட்ட உங்களை அவமானப்படுத்த என்னுடைய மனசு வந்து என்னை வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் மனசு வந்து என்னை தண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் மனசே எனக்கு ஒரு நீதிபதியா இருந்து எனக்கு நீதி சொல்ல ஆரம்பிச்சிருச்சின்னு சொன்னாராம். அப்பதான் சக்திங்களா, அப்பதான் அந்த செல்வந்தர் உணர்ந்தாராம், நாம வந்து இவருடைய மௌனம் தான் நமக்கெல்லாம் ஒரு நீதிபதியா இருந்து நம்மள மனசை வந்து தண்டிச்சு இருக்குது. அப்ப மௌனத்தின் சக்தி இதுதான்பா. குழந்தைங்களாம் சரி, பெரியவங்க எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்துதான் நான் இந்த கதையில சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். நாம எல்லாம் ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, எவ்வளோ தடவை இந்த தவறை நாமளும் அடிக்கடி செய்திக்க. அம்மா சொல்றாங்க மௌனமா இருங்க, திட்டாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, கோவப்படாதன்னு அம்மா அருள்வாக்குல அவ்வளவு முறை சொல்றாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் படிக்கிறதோட சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. கடைபிடிச்சோமா நாமளும் மனிதரா நம்ம அம்மா சொல்ற மாதிரி மாணிக்கமா தெய்வமாக இன்னாரும் எப்பவும் மாறி இருப்போம், மனிதரை மாணிக்கமா மாறி இருப்போம். அப்ப அந்த செல்வந்தர் என்ன சொன்னாராம், இந்த என் மனசை போட்டு அது ரொம்ப வதைக்க ஆரம்பிச்சிருச்சு, நாளோட்டமா அது என்னை வந்து தண்டிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாராம். உண்மையான அதுதான் மௌனத்தின் சக்தி. அதுதான் குழந்தைங்களா, குழந்தைங்கள் பெரியவங்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான், நமக்கும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாருக்கும் மௌனத்தின் சக்தி இதுதான். நம்ம மனசுதான் நமக்கெல்லாம் நீதிபதி. தெரியுதுங்களா, நம்ம மனசுதான் நமக்கு நீதிபதியா இருந்து நமக்கு எல்லாம் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குது. ஒரு பத்தி எரியுத தீ, தீ பத்தி எரியுதுன்னா அந்த தீயால அணைக்கவே முடியாது. தீய வந்து எதால அணைக்க முடியும்? தண்ணீரை கொண்டுதான் அணைக்க முடியும். அதுமாரி நெருப்பு வந்து நெருப்பால என்னைக்குமே அணைக்க முடியாது. அது மாரி வெறுப்பா இருக்கிறவங்களை போட்டு நாமளும் திருப்பி வெறுப்பை செலுத்தினோம்னா வெறுப்பால அணைக்கவே முடியாது. அதனால மனிதர்கிட்ட இருக்கிற வெறுப்பை வந்து என்னைக்குமே வெறுப்பால எப்படி தீர்க்க முடியாதோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதில் மாறாம மௌனமாக இருக்கணும். நம்ம மேல அவங்க வெறுத்தாலும் சரி, நாம யாரையாவது வெறுத்தாலும் சரி, நம்மளை யாராலும் வெறுத்தாலும் சரி, நம்மளை யாராவது புறக்கணிச்சிட்டு போனாலும் சரி, ஒதுக்கி வைத்தாலும் சரி, நம்ம வந்து ஒதுக்கி வைத்தாலும் சரி, நம்ம மேல கோவப்பட்டாலும் சரி, வெறுப்புக்கு வெறுப்பு பதிலா தரவே வேணாம். நம்ம
கோபத்துக்கு கோபத்தை பதிலா தரவே வேணாம். அதுக்கு பதிலா நான் அன்பை கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்லலை. அந்த அளவுக்கு நம்ம ஞானியா அந்த அளவுக்கு பக்குவப்படலை. ஒருத்தங்க நம்ம வெறுத்துட்டு போனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, நம்மளால அன்பை திருப்பி செலுத்தினோம்னா அதுதான் மனிதர்கள் மாணிக்கம். ஆனா நம்மளால அந்த அன்பை திருப்பி செலுத்தாட்டினாலும் பரவாயில்லை. ஆனா அதுக்கு பதிலாக நாம வெறுப்ப வெறுப்பாலேயோ அல்லது கோபத்தை கோபத்தாலேயோ எதிர்மறையா தெரியப்படுத்தாம அதுக்கு பதில் மௌனமா இருக்கணும். உங்களை வெறுக்கிறாங்களா? மௌனமா இருங்க. உங்களை எதிர்க்கிறாங்களா? மௌனமா இருங்க. உங்க மேல கோவப்படுறாங்களா? மௌனமா இருப்போம். அதுதான் மௌனத்தின் சக்தி. அதுதான் மனசுல யாருக்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் மௌனம் சுடும். நாம நினைக்கிறோம் மௌனம் எப்படி சுடும். மௌனம் பொதுவா அமைதியானது. மௌனம் சாந்தமானது. அது எப்படி சுடும்? இந்த இந்த கதைக்கு டைட்டிலே மௌனம் சுடும் தான். நான் வச்சுக்கிற டைட்டிலே மௌனம் சுடும். மௌனம் யாருக்கு சுடும்? மனசுல அழுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் சுடும். அதனால மௌனம் என்னைக்குமே அமைதி நிதானமானது. அந்த அமைதியான நிதானமான மௌனம் யாரெல்லாம் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்ம மேல கோவப்படுறாங்களோ, யாரெல்லாம் மனசுல அழுக்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம மௌனமா இருந்தோம்னா நம்மளுடைய மௌனமானது அவங்கள சுட்டு எரிச்சிடும். அதனாலதான் மௌனம் சுடும். நாம என்ன நினைக்கிறோம்னா, யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா பதிலுக்கு நம்ம பதிலுக்கு பேசிடுறோம். ஆனா பதிலுக்கு பதில் நம்ம பேசுறதுனாலதான் நமக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமா வருது. அந்த இடத்துல நம்மளால மௌனம் கடைபிடிக்க முடிய மாட்டுது. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தைகள் பலவீனமானவை. வா பொதுவா வார்த்தைகள் நம்ம வார்த்தைகள் நம்ம கொட்டக்குள்ள பலவீனமான வார்த்தைகளை எல்லாம் நிறைய கொட்டுறோம். வார்த்தைகள் பலவீனமானவை. இன்னொன்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பை வெளிப்படுத்துறதுன்னா உடனே வெளிப்படுத்திடலாம். ஆனா கோபத்தை வெளிப்படுத்தும் போது ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சுட்டு தான் கோபத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? மாறாக இருக்கிறோம். என்ன செய்யறோம்? அன்பை வெளிப்படுத்துறதுக்கு 1000 முறை யோசிக்கிறோம். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க கிட்ட பழகலாமா பழக வேணாமா, இவங்க கிட்ட அன்பு செலுத்தலாமா வேணாமா, இவங்களால நமக்கு என்ன நன்மை நன்மை இல்லை, அப்படி 1000 கதை யோசிச்சுட்டு தான் அவங்க மேல நம்ம நண்பரா பழக ஏத்துக்கிறோம். ஆனா கோவப்படக்குள்ள என்ன செய்யறோம்? ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டோம். உடனே எங்கிருந்து தான் நமக்கு அந்த கோபம் வருமோ தெரியாது. அவ்வளோ வேகத்துக்கு கோபம் நாம அவங்க மேல கோபத்தைப்பட்டுறோம். இந்த குணங்களை நம்ம எல்லாருமே மாத்திக்கிட்டாதான் அம்மாவுடைய அருள்வாக்க நம்மளால கடைபிடிக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளுடைய மௌனம் தான் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு யாராவது ஒருத்தங்க நம்மளை நம்ம திட்டாலோ, நம்மளை அவமானப்படுத்திட்டாலோ, நம்மளை ஒதுக்கிட்டாலோ, நம்மளை புறங்கணிச்சிட்டாலோ அந்த இடத்துல நம்ம மௌனமா இருக்கணும். நம்ம மௌனமா இருக்க இருக்க என்ன செய்யணும்னா, நாம அவங்க கிட்ட போய் பேச வேணாம். நம்ம செய்த நம்மளோட நியாயத்தை அவங்க கிட்ட நான் இது பண்ணேன் நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே அவங்க கிட்ட எடுத்து உரைக்கவே வேணாம். ஆனா நம்ம மௌனம் அவங்க கிட்ட நம்மளுடைய மௌனம் அவங்க மனசுல இருந்து பேச ஆரம்பிக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க என்ன செய்தாலும் நம்ம மௌனமா இருந்தோம்னா நம்மளுடைய மௌனம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும். நம்ம மௌனமே அவங்களோட மனசுல இருந்து சண்டை போட ஆரம்பிக்கும். நம்ம மௌனமே அவங்களோட மனசை பேச ஆரம்பிச்சு அவங்க மனசை மாத்தி கொடுக்கும். நாம மாத்தவே வேணாம். அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மௌனமா இருங்க. எல்லா கட்டத்திலையும் மௌனமா இருங்க. இந்த மௌனம் உங்களை எல்லாத்திலையும் சாதிக்க வல்லதுன்றாங்க. அதனால குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நாம அனைவரும் மேம்பட்டு ஏன்னா இந்த மௌனம் இருக்க இருக்க நம்ம உடம்புல நிறைய சக்தி கூடும். நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு செயலுக்கோசரம் கோவப்பட்டோம்னு வச்சுங்க. நம்ம கோவப்படும் போது நம்ம கிட்ட இருந்து ஒரு திரவம் வெளியில வருமா. அந்த திரவம் என்ன பண்ணுங்களாம், ஒரு சிலர்களுக்கு உடனே ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு 48 மணி நேரத்துல அந்த திரவம் அது அதிகமாகி அது கூட 48 மணி நேரம் கழிச்சு கூட ஹார்ட் அட்டாக் இறக்குறவங்களும் உண்டு. அதே மாதிரி நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தி உயிர் வாழறதுக்கு இந்த சக்தி நம்ம கோவப்பட்டு நம்ம டென்ஷனா இது மாதிரி பேசும்போதெல்லாம் இந்த ஜீவகாந்த சக்தி நிறைய விரயமாயிடும். 100%, 50%க்கு மேல அந்த ஜீவகாந்த சக்தி ஒரு நிமிஷத்துல அவ்வளவும் சேர்த்து வச்சு 1 மணி நேரம் தியானம் பண்றது ஒரு அரை நிமிஷம் தியானத்துல அரை நிமிஷம் அந்த கோவப்பட்டோம்னா அவ்வளவு ஜீவகாந்த சக்தி நம்ம உடம்ப விட்டு வெளியில போயிடுமா. அப்ப எந்த அளவுக்கு அந்த கோபமும்
அது வந்து எவ்வளவு நம்ம உடம்புல பாதிக்குது பாத்தீங்களா? ஆனா நம்ம யாருக்குமே அது புரிய மாட்டுது. அந்த நேரத்துல நம்ம கண்மூடித்தனமா நமக்கு வந்து அது அப்படியே நம்ம மனசை கட்டுப்படுத்தாத அளவுக்கு நம்ம எல்லாருமே செய்துறோம். குழந்தைங்க கூட பாரு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட திடீர்னு அந்த உணர்வு வந்து மேலோங்கிடுது. இதை வந்து நம்ம எப்படி நம்மளை மாத்திக்க முடியும்? இந்த கதையில அந்த குரு பாத்தீங்களா, இதை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கதையை நம்ம யோசிச்சு யோசிச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதை நினைக்க நினைக்க நினைக்க, இந்த அருள்வாக்க நினைக்க, இதனால நமக்கு என்ன நன்மைகள், நம்ம மௌனம் கடைபிடிக்கணும்னு நினைக்க நினைக்க நம்மளாலே அம்மாவோடைய அருள்வாக்க கண்டிப்பா கடைபிடிக்கும். அம்மாவோட அருள்வாக்கு என்ன? யாராவது உன்னை திட்டினால் எதிர்த்து பேசாதே, மூல மந்திரம் சொல், மௌனமாக இரு. எனவே சக்திகள் அனைவரும் அம்மாவின் அருள்வாக்கை கடைபிடிச்சு இனியாவது நம் வாழ்க்கையில் இந்த மௌனத்தை கடைபிடிச்சு நம்ம மனசையும், நம்ம மனசை நாம தான் வென்றுட்டே போகணும். நம்ம மனசு நம்ம கிட்ட அந்த நேரம் நம்மகிட்ட இருக்காது. அதுக்கு ஆட்கொண்டுடுவோம் நம்ம. அதனால அந்த மனசை கட்டுப்படுத்தி அம்மா சொன்ன மௌனத்தை கடைபிடிச்சு வாழ்க்கை அனைவரும் வளமுடன் வாழ அன்புரிய அம்மா வேண்டுவோம் சக்தியை. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.